சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, அதான் அந்த குடி நிறுத்தறதுக்கு ஒரு மருந்து விற்கிறேன்ட்டு ஒருத்தன் ஏமாற்றி விற்கிறான்னுங்க. அவனை பற்றியும் பேச போகிறோம். அவன் வந்து ஒரு 1ஆம் நம்பர் போதைக்காரன், 1ஆம் நம்பர் வலைதள பொறுக்கின்னு சொல்ல அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னா நம்ம ஏமாற்றுக்கார இளவரசன். இவனுக்கு யார் இந்த இளவரசன் பேர் வச்சு? இளவரசன்னா அந்த பேரில் வந்து கொஞ்சமாவது புனிதத்தன்மை இருக்கணும், ஏமாற்று இல்லாத ஒரு நேர்மையான இருக்கணும். வாயாத்தம் தான் பொய் பித்தலாட்டம். பார்த்தீங்கன்னா சேனல் விட்டு சேனல் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஏன்னா யாருமே இப்போ இவங்ககிட்ட மருந்து வாங்குறதில்ல. நீ வேணா பாருங்கள், 2 நாள் கழித்து கொரியர் பண்ணிகிட்டு இருப்பான் பாருங்க. எங்களுக்கு மருந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நேற்று முன்ற தினம் இலாகாயின் சேனலில் வந்து இலாகாய் சேனலில் வந்து எமர்ஜென்சின்னு போட்டு பேசினிருப்பா. இப்போ வந்து நேற்று இலாகாயு டைம் சேனலில் போய் அவசர பதிவு அப்படிங்கிற எவனா செத்துக்கித்து போயிட்டாங்களான்னு தெரியல. செத்து போனால் தான் அவசர பதிவுன்னு தான் நாம் சொல்ல முடியும். ஏன்னா குடி நிறுத்தறதுக்கு மருதாமா. இப்போது நேற்று டாஸ்மார்க்கில் தமிழக தேர்தல் காலங்கள் இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. டாஸ்மார்க்கில் குடியே இருக்காதுங்க, யாருமே குடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா 3 நாள் கடை போட்டுறாங்க. எதனால் 3 நாள் கடை போட்டுறாங்கன்னா, இந்த ஏமாற்றுக்காரனுக்கு வேண்டியா ஏமாற்றுக்காரத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை தீர்ப்பான்னு நினைக்கிறேன். அவன் சொல்கிற பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, எத்தனையோ பேர் வந்து குடியிருந்து காப்பாற்றியாச்சு, எத்தனையோ பேர்த்த காப்பாற்றியாச்சு. எத்தனை பேர்த்தடா காப்பாற்றினேன் லிஸ்ட்டு கொடுறான்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிற. அந்த மருந்தோட விலை சொல்லுங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டேங்கிற. எத்தனை பேர்த்த ஏமாற்று திட்டம் போட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏமாற்றிய பணம் வந்து இப்போ இவங்ககிட்ட இருக்குது. அந்த பணத்தை விற்று இப்போ இவன் ஜாலியாக இருக்கலாம். இவனும் அந்த பொய்காரி ஒரு 3 நாள் எங்கேயும் தெரியல. அது பொய்காரிக்கு என்னென்னா எந்த அளவுக்கு மக்கள் ஒரு முட்டாள்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் சொல்லுறீங்க. இவங்க சப்ஸ்கிரைபர் அந்த முட்டாளுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த பொய்காரிக்கு ஆடம்பரமான கறி, ஆடம்பரமான நகை, ஆடம்பரமான வீடு, அவங்க அம்மா என்கிற பொய்காரிக்கு ஆடம்பரமான இந்த கழுத்தில் போடுற தோடு. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, பொதுவாக ஒரு ஆள் யூடியூப் தொடங்குறாங்கன்னா 1 வருஷம் எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகு. அதே விதவிதமாக கண்டென்ட் போட்டேன்னு வச்சுங்க, இன்னும் வேறு இடத்துக்கு போவீங்க. இவங்க கொடுக்குற யூடியூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ், யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவன் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாங்க. உதாரணத்துக்கு இவங்களுக்கு பின்னாடி உருவாக்குன துர்கா காந்தி, அந்த அம்மா ஒரு இரிட்டேட்டிங் சேனல் தானே வச்சுங்க. ஆனால் அந்த அம்மா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்றைக்கி வேறு லெவல். ஏன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசமாக போடும், ஒரே கண்டென்ட் போட மாட்டாங்க. அந்த ஏமாற்றுக்காரிக்கு என்ன வேலைன்னா, வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்த உருவாகாத வரைக்கும் கர்ப்பமாகலின்ட்டு அதை சொல்லி ஒரு வீடியோ போட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த குழந்தை பிறந்தோன்னா குழந்தைய வச்சே மையப்படுத்தி நீ அந்த குழந்தை ஸ்கூல் போகிற வரைக்கும் வீடியோ போடலாம். ஸ்கூல் போனதுக்கப்புறம் நேராக பள்ளிக்கூடத்தில் போய் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவா இந்த பொய்காரனும் அந்த பொய்காரி பார்த்தீங்கன்னா 10வது தான் படிச்சுன்னு வச்சுக்கேன். 2வது மனைவி தான், முதல் மனைவியெல்லாம் கிடையாது. ஏன்னா அதை வந்து எந்த காலத்தில் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இவர் போதைக்காரன் இல்லையே அப்படிங்கிறாரு. இவர் வந்து குடி நிறுத்திட்டாராமா, இவர் திருந்திட்டாராமா. நான் திருந்திட்டேன் எத்தனை தடவை சொல்லுவேன்? அட நீ திருந்தினா நல்லது, அவங்க வீட்டுக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது. ஆனால் வாயில் புகையில வச்சுட்டுமே, வாயில் சிகரெட் அடிச்சுமே இந்த போதைக்கார பேசிகிட்டு இருக்கிறா. இந்த மருந்து சாப்பிட்டுமே இந்த ஏமாற்றுக்கார குடித்தவன் தான். அப்போ இந்த மருந்தோட எஃபெக்ட் கிடையாது. இந்த மருந்து பார்த்திங்கன்னா சாதா விலை பார்த்திங்கன்னா வச்சுங்க, ஆன்லைனில் 700 ரூபா. ஆனால் கேட்டால் என்னப்பா ஆன்லைனில் வாங்கினா எப்படி சாப்பிட்றது தெரியுமாடா அப்படின்பா. என்ன காரணம்னா, இவர் பெரிய டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். இந்த பொய்காரனும் இந்த பொய்காரியுமே பார்த்தீங்கன்னா 10வது ஃபெயில் தான். ஆனால் ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. ஆனால் படித்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, சாதா 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் பேசுகிறது பார்த்தீங்கன்னா MBA MSc படித்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வச்சுங்க ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு அடிமுட்டாளுங்க. அந்த அடிமுட்டாளுங்க இலவசனோட சப்ஸ்கிரைபர் தான். ஒரு மருந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்க தெரியணும். குப்பையில் தூக்கி வீசிட்டாங்கிறாங்க. அது உண்மையுமே அவங்களுக்கு பாராட்டு தான் தெரிவிக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த மருந்து சாப்பிட்டு உடம்புல பல பிரச்சனை உருவாகுது. இந்த மருந்து இல்லைங்க, கள்ளச்சந்தையில் நிறைய மருந்து இருக்குது. அதை சாப்பிட்டு கையோ கால் வராமல் போய் வாய்க்கு வராமல் போய் நிறைய பேர் உடல் இறக்கறக்கே காரணமாகிடுறாங்க. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரனுக்குமே அடுத்தவன் செத்தா என்ன, அடுத்தவனை ஏமாத்தினா என்ன, நம்மளுக்கு தேவை பணத்தரித்திரங்களாக அலையிற பிசாசுகள். வலைதளத்தில் வந்து பணத்தரித்திரங்கள் அப்படின்னு சொன்னால் இவனுக்குமே அந்த பொய்காரிக்குமே
ஒரு அவார்டு கொடுக்கலாம். இப்போ அவங்க அப்பா ஒரு ஹாஸ்பிட்டலில் காலில் எலும்பு முறிவு இருக்குது, அதை வச்சு ஒரு வீடியோ போடலாம்ல. அதை வச்சு ஒரு வீடியோவில் போட இவனுக்கு பந்தம் என்ன, பாசம் என்ன, இவனுக்கு தேவை பணம் பணம் பணம். ஏன்னா யூடியூப்பில் வீடியோ போட்டால் இவனுக்கு வியூஸ் போகாது. இப்போ சமீபத்தில் எந்த வியூஸும் இவனுக்கு போகிறதில்ல. 10,000 ஒரு வியூஸ் கிடையாதுங்க. அதாவது 13 லட்சம் சப்ஸ்கிரைபரில் 10,000 ஒரு வியூஸா? அப்போ 90% ஆளுங்க இவனோட சேனல் பார்க்குறது இல்லைன்னு அர்த்தம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவன் விற்கிற மருந்து பார்த்திங்கன்னா சுரானா சுராதி வெறும் ஆன்லைனில் இவன் வாங்குகிற இடம் வந்து நாட்டு மருந்து கடையில் 500 ரூபா தான். அதில் என்ன கலப்படம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்புறம் யாரோ ஒரு ஆள் செத்து போனால் தான் இவன் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் நான் எதுக்கு கொடுக்கணும்? பொதுநல நோக்கம் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. இவன்கிட்ட மருந்து வாங்கக்கூடாது, இவனை பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் வீடியோ போடுறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், யார் வேணாலும் கொடுக்கலாம். அதாவது கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவன் சேனலில் கொண்டோய் இன்னொரு சேனலுக்கிட்ட கொண்டோய் கொடு அப்படின்ட்டு நேற்றுறதுக்காம எனக்கு அது வேலை கிடையாதுங்க. அந்த சேனலுக்காரங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அவங்ககிட்ட கொண்டோய் கொடுக்குறதாம்மா, எனக்கு அது வேலை கிடையாதுங்க. இளவரசனை வச்சு குளிர் காயலான்னு என்னை பற்றி நீங்கள் நினச்சிங்க, அந்த பிம்பத்தை அடியோட மருந்துங்க. இளவரசனை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு போட்டு அங்கே கொண்டோய் கொடுங்க, அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறத யார் வேணால் கொடுக்கலாம். போய் தேவைன்னா நீங்கள் கொண்டோய் கொடுங்க, எனக்கு தேவை கிடையாதுங்க. இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு தான் நான் வந்து வீடியோ போடுறேன். அதை விட்டு போட்டு அங்கே கொண்டோய் கொடுங்க, இங்கே கொண்டோய் கொடுங்கன்ட்டு எனக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கமெண்ட் பண்ணால் கரெக்டாக பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் போய் கொடுக்க வேண்டியதானோ, ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ வந்து வீடியோ பார்த்து ரசிக்கணும், அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அது இதுன்னு பண்ணணும், அப்புறம் இன்னொரு சேனலில் கொண்டோய் சாத்துங்க. எனக்கு இதான் வேலையா? இவனை பற்றி பேசினாவே நம்மளுக்கு 1% நாலேஜு கண்டிப்பாக குறையுது, ஒரு வேலை நடக்காது. ஏன்னா ஒன்றா நம்பர் அடிமுட்டால் சோம்பேறி, அடுத்தவனை ஏமாற்றி பொழைக்கணுன்ட்டு அடுத்தவனை ஏமாற்றி பொழைக்கங்கிற ஒரு தம்பதிகள் தான். வாழ்நாள் ஃபுல்லாக இதான் குறிக்கோள். இப்போ மட்டும் கிடையாது, எந்த காலத்துலேயுமே இவன் வந்து இவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் கிடையாது. அடுத்தவங்களை ஏமாற்றணும். சேனல் வந்துட்டு சேனல் தாண்டி மருந்து வாங்கிக்கிங்க. தமிழ்நாடு அப்படி தீர்த்தப்படுற ஒன்றும் ஒரு மண்ணும் கிடையாது. டாஸ்மார்க்கு பூட்டியிருப்பாங்க 3 நாள். எத்தனை குடிகாரர் சுற்றிட்டு போகிறாங்க பாருங்கள். லோக்கலில் இவனை பற்றி நல்லா தெரியும், 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்ட்டு. இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. இந்த மருந்து வெறும் டாக்டர்கிட்ட வாங்கினீங்கன்னா 1000 ரூபா தான், ஆன்லைனில் 500 ரூபா தான். ஆனால் அதுலேயும் கலப்படம் பண்ணி விற்கிறவன் தான் இவன். தயவு செய்து இவனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இவன் சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாலும் சரி, பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏமாற்று தம்பதிகள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவனிடம் மருந்து வாங்காதீங்க. அணு ஹாஸ்பிட்டலில் போய் வாங்க. 9445670646 சத்தியமங்கலம். இவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவனிடம் மருந்து வாங்கி உங்கள் காசை மிச்சப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.